இங்க ஒரு பொண்ணு தெரியாம ஸ்கூல் லேப்ல தொங்கிடுறா. தூங்கி எந்திரிச்சு கிளாஸ்க்கு போலான்னு போகும்போது அங்க ஒரு இரும்பு பாக்ஸ்ல இருந்து சத்தம் வருது. பயத்தோடய அந்த பாக்ஸை ஓபன் பண்றா. அதுல ஒரு கியூட்டான ஒயிட் கலர் எலி இருக்கு. அழகா இருக்குன்னு அந்த பிடிக்க பாக்குறப்போ அது அவளை கடிச்சிருது. அவளோட விரல்ல ரத்தம் வருது. இதனால என்ன ஆக போகுதுன்னு கேர்லெஸ்ஸா அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது அப்போ கரெக்டா அந்த லேபோட சயின்ஸ் டீச்சர் வந்துட்டுறாரு. என்ன இருக்குன்னா இந்த சயின்ஸ் டீச்சரோட பையனும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த சயின்ஸ் டீச்சர் ஒரு வினோதமான வைரஸ் கண்டுபிடிச்சிருப்பார். அது எப்படியோ அவரோட பையன் உடம்புல அஃபெக்ட் ஆகி அவன் ஒரு ஜாம்பியா மாறி இருப்பான். இவனை இப்படியே விட்டா வைரஸ் மத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும்னு அந்த பையனை எப்படியோ அடிச்சு ஒரு பேக்ல போட்டு வச்சிருக்காரு. ஸ்டார்டிங் சீன்ல காட்டின அந்த எலியும் அஃபெக்ட் ஆன எலி தான். சோ இவ விரல்ல இருக்கிற ரத்தத்தையும் அந்த பாக்ஸ் ஓபன்ல இருக்கிறதையும் வச்சு இவ அந்த எலி கிட்ட கடி வாங்கி இருக்கான்னு டீச்சர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பொண்ணுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு லேபை விட்டு வெளியே போறப்போ உடனே அந்த டீச்சர் அவளை உள்ள எடுத்து கட்டி போட்டுடுறாரு. இப்போ அடுத்த சீன்ல அந்த பொண்ணை கட்டி போட்டிருக்காரு. அந்த பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்து அவரோட லேப்டாப்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டூடெண்ட் ஒரு ரிசர்ச் பண்ற எலியால கடிக்கப்பட்டாங்க. முடிந்த அளவுக்கு நானும் அவங்களுக்கு மாற்று மருந்து கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவர் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு ஜாம்பியா மாறிடுறா. உடனே ஒரு ஊசியை குத்துனதும் நார்மலா மாறிடுறா. ஆனா இது எவ்வளவு நேரம் நீடிக்கும்னு தெரியல. அதையெல்லாம் பண்ணிட்டு அவரு கிளாஸ்க்கு போயிடுறாரு.